விஞ்ஞான மாணவர்கள் இடர்படும் சில இடங்கள் தொடர்பாக நாங்கள் கற்று வருகின்ற அதே வரிசையில் இன்று நாங்கள் வினா இலக்கம் 5 அவதானிக்க உள்ளோம். இது ஓயல் பரீட்சையின் 2012ஆம் ஆண்டு வந்த வினாவின் இரண்டாவது வினா, அதாவது அமைப்பு கட்டுரை வினாவின் இரண்டாவது வினாவின் டி பகுதியின் உரோம எண் 1 A வினாவையும் B வினாவையும் நாங்கள் இங்கு அவதானிக்க உள்ளோம். அதற்கு முன்னர் இங்கு ஒரு தரவுக்காக P என்ற ஒரு கலை இழையத்தின் படத்தின் குறுக்குவெட்டுமுகமும் Q என்ற ஒரு கலை இழையத்தின் படத்தின் குறுக்குவெட்டுமுகமும் இங்கு தரப்பட்டுள்ளது. இங்கு கேட்கப்பட்ட வினாவானது A வினா, வல்லறுக்கல விளையத்தின் குறுக்குவெட்டு உள்ள உரு யாது? இங்கு சில மாணவர்கள் இங்கு வரவேண்டிய விடை 1 என்று அறிந்திருந்தாலும் கூட அந்த விடை இங்கு 2 படங்கள் தரப்பட்டிருப்பதால் P, Q இரண்டும் தரப்பட்டிருப்பதால் மாணவர்கள் இதில் ஏதேனும் ஒன்று சரியாக இருக்கட்டும் என கருதி 2 விடைகளையும் எழுதுகின்றனர். இங்கு எழுதிய மாணவன் Q எனும் சரியான விடையையும் அடுத்து P எனும் பிழையான விடையையும் சேர்த்து எழுதிய காரணமாக பொதுவாக நாங்கள் முதலாம் விடை சரியாயின் சரி அடையாளம் சரி புள்ளி வழங்குவோம். ஆனால் இங்கு 2 விடைகள் மட்டுமே தரப்பட்டிருப்பதால் இந்த மாணவனுக்கு இங்கு புள்ளி வழங்கப்படுவதில்லை. மாற்றமாக சரியான ஒரு விடையை மட்டும் எழுதியிருந்தால் மட்டுமே அவனுக்கு புள்ளி வழங்கப்படுகிறது. இங்கு வல்லுறுக்கல விளையமாக Q இழையம் கருதப்படுகிறது. அடுத்து B வினாவை அவதானியுங்கள். அவ்விளையத்தை இனங்காண்பதற்கு நீர் பயன்படுத்திய ஓர் இயல்பை குறிப்பிடுக என கேட்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு நான் பிழையான விடையை தராமல் எதிர்பார்க்கப்பட்ட விடையை மட்டும் உங்களுக்கு நான் தருகின்றேன். ஏனென்றால் இந்த மாணவன் Q என்னும் சரியான விடைக்கு பதிலாக P எனும் விடையை எழுதியிருந்தால் இங்கு பிழையாக எழுதப்பட்டிருப்பினும் கூட கீழுள்ள வினாவில் சரியான சரி புள்ளியை பெற்றுக்கொள்வதற்காக இம்மாணவன் இவ்விரு இழையங்களையும் P, Q ஆக இவ்விரு இழையங்களையும் இனங்காண்பதற்குரிய இயல்பை தனித்தனியாக எழுதினால் புள்ளியை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது ஒட்டுக்கள விளையத்தின் மூலைகளில் தடிப்படைந்து காணப்படுவதுடன் வல்லுறுக்கல விளையத்தின் மூலைகள் தடிப்பற்றவையாக காணப்படுகின்றமை என வேறுபடுத்தி எழுதும் போது அவன் முழு புள்ளியையும் பெற்றுக்கொள்ள முடியும். மாற்றமாக இங்கு சரியான விடை எழுதப்பட்டு அது சார்ந்த விடையை இங்கு எழுதியிருந்தாலும் அவன் புள்ளியை பெறுகின்றான். அதாவது இங்கு Q விடை எழுதப்பட்டு இங்கு களச்சுவர் சீராக படி உற்றுள்ளது என எழுதியிருந்தாலும் அவன் புள்ளியை பெற்றுக்கொள்கின்றான். மாற்றமாக இவ்வாறு வேறுபடுத்தி கேட்கப்படும் இடத்து நீங்கள் ஒட்டுக்கள விளையத்தின் இயல்புகளை தனியாகவும் வல்லுறுக்கல விளையத்தின் இயல்பை தனியாகவும் எழுதும் போது முழு புள்ளியை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு வாய்ப்புண்டு. நன்றி மாணவர்களே.